எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டு உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப எல்லாம் கவலைப்படாதீங்க. ஓகே. இது நோ கான்டாக்ட் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ரீடிங்கில் வந்து தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய எனர்ஜி இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு தேர்ட் பார்ட்டி எனர்ஜி வந்து இன்றைக்கி காலையில் எடுத்த ரீடிங்கில் தான் வந்தது, அந்த வீடியோவில் தான் வந்தது. பட் அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்களே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருந்தது. அவங்க பேரண்ட்ஸு எங்களை பிரித்து வச்சுட்டாங்க, அதே மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணி எங்களை பிரித்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து அவங்க கிளம்பி உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தீங்க, கமெண்ட்ஸில் எழுதியிருந்தீங்க. ஓகே, இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங். நான் காலையில் பண்ணது வந்து பொதுவான ரீடிங் பண்ணியிருந்தேன். பொதுவாக கலெக்டிவாக எனர்ஜியை கலெக்ட் பண்ணி ஒரு 100 பேரில் ஒரு 50-60 பேருக்கு அது பொருந்தும். எல்லா பாயிண்ட்டும் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா 2 கார்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 கார்டை நான் பிக் பண்ணி பேச போகிறதில்ல. ஓகேவா? நீங்கள் தான் உங்களோட எனர்ஜியை கனெக்ட் பண்ணி எந்த கார்டுன்றதை நீங்கள் தான் பிக் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு யூஸ்வலாக நான் மார்னிங் நைட்டு தான் ரெக்கார்டிங் பண்ணுவேன். ஸோ லக்கிலி இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால எனக்கு ஆஃபீஸ் இல்லை. சரி, ஓகே. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஸ்டம்பிள் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, குயிக்காக ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போது இது கலெக்டிவாக போனாலும் அது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. சரி, நீங்களே வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 கார்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஒரே கார்டு ஒன்று அப்ரைட்டில் இருக்குது, நேராக இருக்குது. அதே கார்டு தான் ஆக்சுவலாக, டிசைன் தான் வேறு. மேலே ஒன்று அப்ரைட்டில் இருக்குது, ஒன்று ரிவர்ஸில் இருக்குது. இந்த கார்டில் எதுன்றது நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. அப்ரைட்டுக்கு ஒரு மீனிங், அதாவது நேராக இருக்கிறதுக்கு ஒரு மீனிங், தலைகீழ இருக்கிறதுக்கு ஒரு மீனிங். ஸோ இப்போ வந்து நான் டாபிக் வரேன். நிறைய அந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து நிறைய பேர் மனம் உடஞ்சி போய் இருப்பீங்க. இப்போ 100 பேர் இருக்காங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இதில் 100 பேரில் 100 பேருமே வந்து ரீயூனியனை நோக்கி போக மாட்டேங்க. ஒரு சிலர் நீங்களே வந்து மனசு விட்டுட்டு எப்போப்பா அப்படின்ற மாதிரி விட்டுருப்பீங்க. ஒரு சிலர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப கனத்த இதயத்தோடு என்ன பண்ணணும்னு தெரியாமல் விடலாமா வேண்டாமான்ற மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து லேசாக தான் ப்ராப்ளம் இருக்கும், ஹோப் இருக்கும், நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை விட சொல்லலை நான். ஓகேவா? இது வந்து எல்லாமே பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுட்டு, அது எவ்வளோ ஒஸ்ட்டான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை வந்து நம்ம சாத்தியப்படுத்த முடியும். அவங்கள வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வர முடியும். நீங்கள் அதுக்கு நம்பிக்கையோடு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் மனசு விட்டுட்டு எனக்கு மேனிஃபெஸ்டேஷன்லாம் வேண்டாம், நான் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன், என்னை ஆளை விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி இருப்பீங்க ஒரு சிலர். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் டு தேர்ட் பார்ட்டி அந்த இன்ஃப்ளூயன்ஸில் ஏதோ சூனியம் வச்சுட்டாங்க, இல்லை அவங்க ரொம்ப பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னால் இதுக்காக வெயிட் பண்ணணுமா, இல்லை இதை விட்டுட்டு நான் மூவ் ஆன் பண்ணி என்னோட அடுத்த வாழ்க்கையை பார்க்கணுமா, இல்லை நான் என்னோட செல்ஃப் க்ரோத்தை பார்க்கணுமான்னு நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்கான எனர்ஜி தான். இப்போ 2 கார்டு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணுமா, இல்லை இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. இந்த 2 எனர்ஜி இருக்குது. ஒரு கார்டில் தலைகீழ வச்சுருக்கேன், ஒரு கார்டை நேராக வச்சுருக்கேன். நேராக வச்சுருந்தா நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். அது ரொம்ப பாசிட்டிவ் கார்டு. நீங்கள் வெயிட் பண்ணலாம். பிரபஞ்சம் உங்களுக்கான வேலையே பண்ணும். ஒரு 5 to 10% ஆளுங்க வந்து ஏற்கனவே உங்கள் எனர்ஜி டவுனாக இருக்குது, உங்களுக்கே ஹோப் போயிடுச்சு அப்படின்னா, இல்லை இது ஒரு நல்ல ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, உங்களோட புது வாழ்க்கையும் எடுத்துக்கலாம். 2வது வந்து அவசரப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருங்க. அதுக்கு இன்னும் அந்த 2 கார்டில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பிரிட் கைடு பார்த்துடலாம். ஸ்பிரிட் கைடுன்றது உங்களுக்கு தெரியும், நம்ம யூஸ்வலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டு, பட் உங்களோடையே கூட இருந்து உங்களுக்கு துணையாக இருக்கிறவங்களோட மெசேஜ். ஓகேவா? ஸோ ஸ்பிரிட் மெசேஜ் பார்த்துடலாம். ஓகே,
என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கோங்க. நான் ரீட் பண்ணுறேன். சிட் இன் சைலன்ஸ் ஃபார் மொமெண்ட் அண்ட் லிசன். சைலண்ட்டாக இருந்து லிசன் பண்ணுங்கள். த ஆன்சர்ஸ் யூ ஹவ் பீன் சீக்கிங் ஆர் ஃபைனலி கம்மிங் டு யூ. நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணி குழம்பி போயிட்டுருக்கீங்களோ அது வந்து ஃபைனலி கம்மிங் டு யூ. ட்ரூலி ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் தட் யூ ஆர் கோயிங் டு மேக் இட் அண்ட் பி எக்ஸாக்ட்லி வேர் யூ நீட் டு பி. நீ வந்து என்ன எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கியோ அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்க. எக்ஸாக்ட்லி வேர் யூ நீட் டு பி. அதனால் இது வந்து நீங்கள் இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ண போகிற எனர்ஜி, ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ண போகிற எனர்ஜி 100% அக்யூரேட்டாக இருக்க போது. நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணணுமா இல்லை இதுக்காக வெயிட் பண்ணணுமான்னு. அதனால் உங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்பிரிட் கைடை எடுத்துக்கோங்க. வி ஆர் ஆன் திஸ் ஜேர்னி வித் யூ. பாருங்கள், ஸ்பிரிட் சொல்லுது வி ஆர் ஆன் திஸ் ஜேர்னி வித் யூ. பார்த்தீங்கன்னா தெரியும், வி ஆர் ஆன் திஸ் ஜேர்னி வித் யூ. நான் உங்க கூட இருக்கேன். இதோட என்னங்க பியூட்டிஃபுல்லாக கார்டு வரணும். உங்கள் அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ சொல்கிறாங்க பாருங்கள். இந்த லைன் எல்லாம் பாருங்கள். இது வந்து நான் ஏற்கனவே எடுத்துலாம் கூட வைக்கல, ஓகேவா? அதே வந்த கார்டு தான். வி ஆர் ஆன் திஸ் ஜேர்னி வித் யூ. ஹேங் இன் தேர், இட் இஸ் நாட் மச் லாங்கர். ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரொம்ப நாள் ஆக போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து முடிவு, நீ எங்கே எதை நோக்கி போகணுமோ அதுக்கு வந்து சீக்கிரமே கூடிய சீக்கிரம் வந்து வேர் யூ நீட் டு பி நீங்கள் போய் அங்கே இருப்பீங்க. வி ஆர் வித் யூ ஆன் திஸ் ஜேர்னி. இதை விட சூப்பர் கார்டு ஒரு ஸ்பிரிட் கைட்லேருந்து வருமானு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து இது கலெக்டிவ் எனர்ஜி இல்லை, பொதுவான எனர்ஜியை கலெக்ட் பண்ணலை. நீங்கள் தான் உங்களோடதை செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னேன். ஓகே, இந்த கார்டு ஏ, இந்த கார்டு பி. டக்குன்னு ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு ஏ தோணுதா இல்லை பி தோணுதான்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட எனர்ஜி, உங்களோட ப்ராப்ளம் இருக்குல்ல, உங்களோட ஸ்பிரிட் கைட் யூனிவர்ஸ் எல்லாம் வேண்டிட்டு இமீடியட்டாக ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏ வேணுமா பி வேணுமான்னு டக்குன்னு யோசித்து ஒரு ஏபி எதையாவது ஒன்று லாக் பண்ணுங்கள். நான் எந்த கார்டு வந்திருக்குன்றது நான் ரிவீல் பண்ணுறேன். ஓகே, இது ஏ, இது பி. டேரட் கார்ட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு கார்டு ஃபுல் கார்டு தான். ஃபுல் கார்டுன்றது ஒரு நியூ பிகினிங், ஓகேவா? நான் இதில் வந்து ரிவர்ஸில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரிவர்ஸில் வந்துச்சுன்னா, ஃபுல் கார்டு ரிவர்ஸில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நியூ பிகினிங்க்கு போக தேவையில்லை. நீங்கள் உங்களோட பழைய ரிலேஷன்ஷிப்பையே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணலாம். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்றது தான். அதே இது நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நியூ பிகினிங்காகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணுங்க அப்படின்றது மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதாவது வெயிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து கூட நீங்கள் அப்புறம் யோசிங்கன்னு கூட எடுத்துக்கலாம். அதனால் அந்த நியூ பிகினிங் வருதுன்றதுனால டக்குன்னு விட்டுட்டு நான் உங்களை வந்து அடுத்த லைஃப்பை பார்க்க சொல்லலை. 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, நீங்கள் புது லைஃப்பை ஏதாவது தயாராக இருந்ததுன்னா, ஒரு சிலருக்கு அதுவுமே இருக்கும்ல, ஒரு 1 or 2% வந்து அந்த மாதிரியும் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப அவசரப்பட வேண்டாம். இவங்களுக்காக இன்னும் 1 வாரத்தில் வருவாங்க, 10 நாளில் எல்லாம் முடியும் அப்படின்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். கார்டை ரிவீல் பண்ணிடவா? யாரெல்லாம் ஏ எடுத்திருந்தீங்களோ அவங்களுக்கு ரிவர்ஸ்னால் நியூ பிகினிங் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட பழைய ரிலேஷன்ஷிப்காக இதிலேயே ஸ்டிக் பண்ணி இருக்கலாம். அவங்க திரும்ப வந்துடுவாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க வந்துடுவாங்க. உங்கள் ஸ்பிரிட் கைடு சொன்ன மாதிரி ரொம்ப நாள் இல்லைங்க, ஏன்னா ரொம்ப நாள் இல்லைன்னு சொல்லிச்சுல அது. ஸோ கூடிய விரைவில் அவங்க வந்து சேர்ந்துருவாங்க, ஓகேவா? யாரெல்லாம் பி எடுத்தீங்களோ நியூ பிகினிங்கிறது உங்களுக்கு புது வாழ்க்கை ஆரம்பமாகலாம். இல்லைன்னா இப்போ வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆற போட்டு அது என்னன்றதை நீங்கள் யோசிக்கலாம், ஓகேவா? இது வந்து நீங்கள் எடுத்த எனர்ஜி தான், நான் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. இதை ஒரு லெசனாகவும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது எல்லாத்துக்கும் மேலே வந்து இது நம்மளோட லைஃப். அதாவது ஒரு தோப்பாக இருந்தாலும் அதில் 1000 தென்னை மரம் இருந்தாலும் ஒரே இடத்துல தண்ணி விட்டால் 1000 மரத்துக்கும் பாயாது. ஒரு மரத்துக்கும் தண்ணி விடணும். ஸோ தோப்பாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் தனி மரம் தான், ஓகேவா? நம்மளோட செல்ஃப் க்ரோத், செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே முக்கியம். அப்போது யூனிவர்ஸ் ஏதோ ஒரு பாடம் சொல்லி கொடுக்குதுன்னா உங்கள் ஆன்மாவை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு தான் சொல்லி கொடுக்குது, ஓகேவா? அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃபு மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் லைஃபு, உங்கள் சந்தோஷம், உங்கள் காதல், செல்ஃப் லவ் எல்லாம் முக்கியம், ஓகேவா?
இதுக்கு மேலே என்னங்க சொல்ல? அட் எண்ட் ஆஃப் இட் உங்களோட டெசிஷன். கண்டிப்பாக எனர்ஜெட்டிக்கலாக உங்களோட நான் எப்போவுமே கனெக்ட் ஆகிருப்பேன். நான் வந்து ஒரு டேரட் ரீடர் மட்டும் இல்லை, லைஃப் கோச்சும் கூட. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து ஏதாவது ஒரு வழியில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ரொம்ப உடஞ்சி போனவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாகவே கன்சல்டேஷன் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நான் இதாக பெய்டு சர்வீஸாக எனக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நான் ஆல்ரெடி நானே ஒரு ஐடி எம்ப்ளாயி தான். இது ஒரு சர்வீஸாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னாலும் சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதுக்கு புது மொபைல் நம்பர் வாங்குகிறேன், இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடியை கொடுத்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு 4-5 பேரோட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதலாக பேசலான் இருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. ஏதோ ஒரு வழியில் நடக்கும். இதுதான் நமக்கு பிரச்சனைக்கு முடிவுன்னு இல்லை. பரந்த உலகத்தில் எத்தனையோ முடிவுகள் இருக்குது. தைரியமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.